ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே. என்னதான் உங்க முன்னாடி பேசாம வேற யார் முன்னாடி பேச சொல்லிட்டு பேசிட்டோம். இதை பார்த்தா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எனக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐயோ, பெரிய வார்த்தைங்க. அதில் அவ்வளோ பேர் இது பெரிய வார்த்தை இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு இன்ஸ்பயர்டாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் வந்து ஒரு காமெடி ஷோவில் வந்து ரன்னர் அப். நானும் கடந்த 10 வருஷமா ஒரே வாய்ஸ் நானும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சசிகுமார் சார் மாதிரி நான் சிரிப்பேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணால் அது ஒழுங்காக பண்ண வேண்டியிருக்கும். ஐயா, மிமிக்ரி வேண்டாம். ஐயா, மிமிக்ரி வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லுங்கள். எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசில் இந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்து அது ரொம்ப என்ன சொல்ல எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கு. அதே சமயத்தில் பயமாகவும் இருந்திருக்கு. ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். சூப்பர் சூப்பர் சார். என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, கத்துறாங்க. ரஜினி சார் வந்து இந்த மேடைக்கு வந்து பேசினா, லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ரஜினி சார். பட் பிஃபோர் தட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் நிஜமாக டச்சில் இல்லை, எப்படி வரும்னு தெரியாது, மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய ஃபேன்ஸ், அப்புறம் கொலீக்ஸ், பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே. அதாவது நான் இங்கே உடனே சொன்னாங்க, நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், என்ன பேசுறதுங்க, இந்த இடத்துல வந்து பேசணும் சொன்னால் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம வந்து எவ்வளோ யோசிக்கணும், ஒன்றும் கிடையாது, என்ன பேசுறது. அதை அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் பேசுங்க, கைத்தட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க அப்படியே சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, என்னதான் உங்கள் முன்னாடி பேசாமல் வேறு யார் முன்னாடி பேச சொல்லிட்டு பேசிட்டோம். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரும் முன்னாலே இந்த விருது வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். திரும்பவும் நம்ம ஷேர் ஆட்டோ இல்ல அப்படியே பஸ் ஏறி அப்படிலாம் போயிட மாட்டோம்ல. வண்டி வந்திருக்கு, வண்டி கொடுத்துருக்காங்க. இல்ல வாங்கிட்டீங்கல்ல? வாங்கல அமுச்சு கொடுத்துருக்காங்க. எப்போ வாங்க போறோம்? வாங்கிடலாம். எங்க வீட்டு, நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, எங்க வீட்டு பக்கத்துல வண்டி நிறுத்த முடியாது, வாங்க கூடாதுன்னுலாம் கிடையாது. நான் அதுக்கு வீடு வாங்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வண்டி. ஆமா, தலைவர் சாரோட நடிச்சாச்சு, தலைக்கு எழுதியாச்சு, தளபதி கூட எப்போ சார் அவங்க கூப்பிடணும், நான் என்ன பண்ண போறேன், அவங்க கூப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளே போக வேண்டியது, அவ்வளவுதான். அடுத்த பிகன் விட்ஸ் கோல்ட் மெடல் அவார்ட்ல வந்து அண்ணன் வந்து அதே தளபதி படத்தில் நடிச்சுட்டு இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க வாய்மூர்த்து பழிக்கட்டும். அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் ஆயிட்டு காரை வந்து வாசல்ல 2 பார்க்கிங்கா வாங்கிடுங்க. ஏன்னா 2-3 கார் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.